ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோவில் நம்ம ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் எது மேலே டிபெண்ட் ஆகும், அப்புறம் 2-3 ஸ்ப்ரிங்ஸ் இருந்துச்சுன்னா டோட்டலாக எஃபெக்டிவ் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் எப்படி கண்டுபிடிப்பாங்க, அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நீட்க்கும் ஐஐடிஜேக்கும் 11th கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட்னா என்னென்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்ப்ரிங் இருக்குது, இந்த ஸ்ப்ரிங் நேச்சுரல் லென்த்தில் இருக்குது. இப்போ இந்த ஸ்ப்ரிங்கை நீங்க ஸ்ட்ரெச் பண்ணணும்னா என்ன பண்ணும்? ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும். பேசிக்கலி நீங்க ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும், அதனால ஸ்ப்ரிங் ஸ்ட்ரெச் ஆகும். ஆர் இது நீங்க எப்படியும் சொல்லிக்கலாம், ஸ்ப்ரிங் நேச்சுரல் லென்த்ல இருந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெச் ஆயிருக்கு. ஸ்ட்ரெச் ஆயிட்டு இது ஒரு பிளாக் அட்டாச் ஆயிருக்கு. ஸோ இந்த ஸ்ப்ரிங் என்ன பண்ணும்? இந்த பிளாக் மேல இந்த ஸ்ப்ரிங் இந்த பிளாக் மேல ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும். இது ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஃபோர்ஸ் இந்த ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் மேல தான் டிபெண்ட் ஆயிருக்கும். ஆர் இதை நீங்க ஸ்ட்ரெச் பண்ணணும்னா, இந்த ஸ்ப்ரிங்கை நீங்க ஸ்ட்ரெச் பண்ணணும்னா ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் மேல தான் டிபெண்ட் ஆயிருக்கு. நீங்க எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்கணும் இதை ஸ்ட்ரெச் பண்ணணும்னா அது எது மேல டிபெண்ட் ஆயிருக்கும்னா ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட். இப்போ நான் ஒரு நம்பர் எடுத்து சொல்றேன். லெட்ஸ் சே ஒரு ஸ்ப்ரிங்குக்கு ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம், 100 Nm/m இப்படி இருக்குன்னு எடுத்துக்கலாம். இதுக்கு மீனிங் என்னன்னா, நீங்க 1 மீட்டர் ஸ்ப்ரிங்கை நீங்க ஸ்ட்ரெச் பண்ணணும்னா எவ்வளோ ஃபோர்ஸ் நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 Nm ஃபோர்ஸ் அப்ளை பண்ணணும். இந்த ஸ்ப்ரிங்குக்கு ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் 100 Nm/m இருக்கு. அப்படின்னா நீங்க இந்த ஸ்ப்ரிங்கை 1 மீட்டர் ஸ்ட்ரெச் பண்ணணும்னா நீங்க எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்கணும்னா 100 Nm ஃபோர்ஸ் கொடுக்கணும். இந்த ஸ்ப்ரிங்கை நீங்க 1 மீட்டர் ஸ்ட்ரெச் பண்ணணும்னா, இல்லாட்டி இந்த ஸ்ப்ரிங் 1 மீட்டர் ஸ்ட்ரெச் ஆயிருக்குன்னா அப்போ இந்த ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 100 Nm இருக்கும் அப்படின்னு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் பேசிக்கலி. ஸோ ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் என்ன சொல்லுன்னா, பெர் மீட்டர் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா எவ்வளோ ஃபோர்ஸ் தேவைப்படும். இப்போ எக்ஸ் மீட்டர்ஸ் ஸ்ட்ரெச் பண்ணணும்னா ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டால் அதுக்கு தான் நம்ம இப்படி எழுதுவோம், K/X அப்படின்னு எழுதுவோம். ஸோ இந்த K என்ன சொல்லுன்னா, 1 மீட்டருக்கு ஸ்ட்ரெச் ஆகணும்னா 100 Nm தேவை. எக்ஸ் மீட்டர் ஸ்ட்ரெச் ஆகணும்னா எவ்வளோ ஃபோர்ஸ் தேவை, அதுக்கு தான் இன்டூ எக்ஸ்ன்னு போடுவோம். இதுதான் நம்ம ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த மாதிரி எழுதிக்கலாம், ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் இன்டூ எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் எது மேலே டிபெண்ட் ஆகும்? ஜெனரலாக ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட்டை கேல டினோட் பண்ணுவோம். இது நம்ம சாலிட்ஸில் பார்ப்போம். சாலிட்ஸில் இந்த டேர்ம் வரும், ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் ஆஃப் எ மெட்டீரியல் அப்படின்னு ஒரு டேர்ம் வரும். அது என்னன்னா y இன்டூ ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் பை லென்த் ஆஃப் தி மெட்டீரியல் அப்படின்னு வரும். ஸோ ஒரு மெட்டீரியலோட ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் எது மேலே டிபெண்ட் ஆகும்னா லென்த், அதோட லென்த் மேலே டிபெண்ட் ஆகும். ஸோ இங்கேயும் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் எது மேலே டிபெண்ட் ஆகும்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு லென்த். ஒரு மெட்டீரியலுக்கு ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் லென்த்துக்கு இன்வெர்ஸாக இருக்கும். இந்த எல் என்னன்னு கூப்பிடுவாங்கன்னா நேச்சுரல் லென்த். ஏதாவது லென்த் இல்லை, நேச்சுரல் லென்த் அப்படின்னு சொல்லுவோம். பையை என்னன்னு கூப்பிடுவாங்கன்னா யங்ஸ் மாடுலஸ். இந்த ஏன்னா ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். இப்போ ஒரு மெட்டீரியல் எடுத்துக்கினா இந்த வையும் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் சேம்னு எடுத்துக்கலாம். வையும் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் சேமா இருந்தால் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் லென்த்துக்கு இன்வெர்ஸாக இருக்கும். இது நம்ம சாலிட்ஸில் பார்க்கலாம். இப்போதைக்கு நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு லென்த். இப்போ ஒரு ஸ்ப்ரிங் இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த ஸ்ப்ரிங் நேச்சுரல் லென்த்தில் இருக்கு. இதோட லென்த் எல், இதோட ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் K. இப்போ இந்த ஸ்ப்ரிங்கை நீங்கள் 2 ஈக்குவல் பார்ட்ஸாக கட் பண்ணீங்கன்னு வச்சுக்கலாம். 2ஆக கட் பண்ணுறோம். அப்போ லென்த் என்ன ஆகும்? L/2 ஆகும். ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் என்ன ஆகும்? ஆனால் இங்கே ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் நேச்சுரல் லென்த் மேலே டிபெண்ட் ஆகும். லென்த் ஹாஃப் ஆகுதா, லென்த் பாதி ஆகுது. ஸோ ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் டபுள் ஆகும், 2K ஆகும் அப்படின்னு சொல்லிக்கலாம். லென்த் எவ்வளோ டைம்ஸ் கம்மியாகுதோ ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் அவ்வளோ டைம்ஸ் அதிகமாகும். ஏன்னா இன்வெர்ஸ்னால K1/K2 இஸ் ஈக்குவல் டு L2/L1 அப்படின்னு எழுதிக்கலாம். K1 இனிஷியல் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் வச்சுக்கலாம், அதுதான் கொடுத்துருக்காங்க. அது K/K2. செகண்ட் கேஸில் இது வேணா K2 அப்படின்னு வச்சுக்கலாம். இஸ் ஈக்குவல் டு லென்த் இன்வெர்ஸாக இருக்கு பாருங்க, இங்கே L/2 இதோட லென்த், K2ஓட லென்த், K1ஓட லென்த் L அந்த மாதிரி இருக்கும் பாருங்க. LL கேன்சல் பண்ணுங்க, இங்கே 1/2 வரும். அந்த 2 இந்த சைட் கொண்டு போனால் 2K இஸ் ஈக்குவல் டு K2. ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் என்ன ஆகும்னா 2K ஆகும். ஸோ ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் லென்த்துக்கு இன்வெர்ஸாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது எஃபெக்டிவ் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட். இது வரைக்கும் பார்த்தது ஒரு ஸ்ப்ரிங். ஒருவேளை ஒரு ஸ்ப்ரிங் இல்லாமல் 2-3 ஸ்ப்ரிங்ஸ் யூஸ் பண்ணால், மோர் தேன் 1 ஸ்ப்ரிங் யூஸ் பண்ணால் எப்படி ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணணும் அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு காம்பினேஷன் parallel காம்பினேஷன். இப்போ நீங்கள் ஸ்ப்ரிங்ஸை
parallel காம்பினேஷனில் யூஸ் பண்ணால் எப்படி அப்ரோச் பண்ணணும் அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். parallel காம்பினேஷன்னா பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். இது வால்னு வச்சுக்கலாம், சீலிங் இல்லாட்டி வால்னு வச்சுக்கலாம். அந்த வாலுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரிங்கை கனெக்ட் பண்ணுறாங்க. இந்த ஸ்ப்ரிங்கோட ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் K1, இந்த ஸ்ப்ரிங்கோட ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட்டும் இது வந்து டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்னு வச்சுக்கலாம். ஸோ டிஃப்ரெண்ட் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த ரெண்டு ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட்டுமே ஒரு மாஸ்க் அட்டாச் பண்ணியிருக்காங்க. இந்த பிளாக்கு வெயிட் இருக்கும், அதனால இது கீழே வரும். இது கீழே வருது இல்லை, லெட்ஸ் இந்த பிளாக் எக்ஸ் டிஸ்டன்ஸ் கீழே வருதுன்னு வச்சுக்கலாம். இது எக்ஸ் டிஸ்டன்ஸ் கீழே வந்தால் கண்டிப்பாக இந்த ஸ்ப்ரிங் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஸ்ப்ரிங் வந்து என்ன ஆகும், ஸ்ட்ரெச் ஆகும். எவ்வளோ ஸ்ட்ரெச் ஆகும், இந்த பிளாக் எவ்வளோ கீழே வருதோ இந்த ஸ்ப்ரிங்கும் அவ்வளோ ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ இந்த ஸ்ப்ரிங்கில் நீங்கள் எக்ஸ்டென்ஷனை பார்க்கலாம். அதே மாதிரி இந்த பிளாக் எக்ஸ் கீழே வருதா, இதுலேயும் எக்ஸ்டென்ஷன் நீங்கள் பார்க்கலாம். இது எவ்வளோ எக்ஸ்டெண்ட் ஆகுமோ இந்த ஸ்ப்ரிங்கும் அவ்வளோ எக்ஸ்டென்ஷன் ஆகும். parallel காம்பினேஷனில் என்ன சேமாக இருக்கும்னா, ஸோ சேம் எக்ஸ்டென்ஷன் இருக்கும். இப்போ அதனால இந்த ஸ்ப்ரிங் என்ன பண்ணுமோ பாருங்கள். இந்த ஸ்ப்ரிங் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுதா, ஸோ இந்த ஸ்ப்ரிங் எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா ஒன்று ஞாபகம் வச்சுங்க, எந்த டைரெக்ஷனில் எக்ஸ்டெண்ட் ஆகுதோ அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் இந்த ஸ்ப்ரிங் வந்து ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும். அது வந்து வேணா F1 அப்படின்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த 2வும் பாருங்கள், இப்படி எக்ஸ்டெண்ட் ஆகுதா, அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் இந்த ஸ்ப்ரிங் வந்து இன்னொரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும். அது வந்து கவனிச்சிங்கன்னா F2. இந்த ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் வந்து F1 எடுத்துக்கலாம். அது வந்து எவ்வளோ இருக்குன்னா, அது வந்து ஆப்போசிட்டாக இருக்குது, எக்ஸ்க்கு ஆப்போசிட்டாக இருக்குது. அதனால பேசிக்கலி F1 வந்து -kx அப்படின்னு சொல்லுவோம். டைரக்ஷன் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிங்கன்னா எக்ஸ்க்கு ஃபோர்ஸ் வந்து ஆப்போசிட்டாக இருக்குது, அதனால -1 போடும். இதுக்கு மேக்னிடியூட் பார்த்தீங்கன்னா kx, சிம்பிளாக kx அப்படின்னு போட்டுடலாம். ஸோ ஜென்ரலாக அதிகமாக kx யூஸ் பண்ணுவாங்க. எப்போனா டைரக்ஷன் கன்சிடர் பண்ணாமல் ஓன்லி வேல்யூ மட்டும் கன்சிடர் பண்ணால், மேக்னிடியூட் மட்டும் பார்த்தாங்கன்னா kx, ஸோ இங்கே k1x அப்படின்னு போட்டுக்கலாம். அதே மாதிரி F2ஓட ஃபோர்ஸோட மேக்னிடியூட் என்ன இருக்குன்னா k2 × x. ஏன்னா ரெண்டுத்துலேயும் ஒரே ஸ்ட்ரெச் தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்ப்ரிங் வந்து ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும், இந்த ஸ்ப்ரிங்கும் இன்னொரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும். ரெண்டு ஃபோர்ஸுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். அது k1x, இது k2x, அந்த மாதிரி இருக்கலாம். இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்னா ஈக்குவலண்ட் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் வேணும். இதுக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டுத்தையும் எடுத்துட்டு ஒரே ஒரு ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் வைக்கணும். இதோட ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா k எஃபெக்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் எடுத்துட்டு ஒரே ஒரு ஸ்ப்ரிங் வைக்கணும், அதோட ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் k எஃபெக்டிவ்னு சொல்லுவோம். இதுல எக்ஸ்டென்ஷன், இந்த மாஸ் வந்து x கீழே வருதா, இதுலயும் இங்கே எக்ஸ் கீழே வருதா, இங்கேயும் எக்ஸ் கீழே வரணும். ஸோ இந்த ஸ்ப்ரிங்கும் எக்ஸ் ஸ்ட்ரெச் ஆகணும். ஸோ இந்த ஸ்ப்ரிங் வந்து ரிவர்ஸ் டைரெக்ஷனில் ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும், இப்படி ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும் இந்த பிளாக் மேலே. எவ்வளோ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும், k எஃபெக்டிவ் × x அப்படின்னு போட்டுக்கலாம். ஈக்குவலண்டான மீனிங் என்னன்னா, இப்போ இது ரெண்டும் எவ்வளோ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுச்சோ இந்த ஸ்ப்ரிங்கும் அதே ஃபோர்ஸ் தான் அப்ளை பண்ணும். ஸ்ப்ரிங் வந்து எவ்வளோ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுச்சோ இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா, அந்த ரெண்டு ஸ்ப்ரிங்ஸ் அப்ளை பண்ண ஃபோர்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கணும். ஸோ ஈக்குவலண்ட் ஆர் எஃபெக்டிவ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுத்துக்கு பதிலாக இந்த ஸ்ப்ரிங்கை வைக்கிறோம், k எஃபெக்டிவ் × x அப்படின்னு எழுதிக்கலாம். F1 வந்து k1 × x எழுதிக்கலாம். F2 வந்து k2 × x. x கேன்சல் பண்ணுங்க. k எஃபெக்டிவ் வந்து k1 + k2 அப்படின்னு வரும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபார்முலா. parallel காம்பினேஷனில் k எஃபெக்ட் வந்து நம்ம இப்படி எழுதிக்கலாம், k1 + k2. இந்த ரெண்டு ஸ்ப்ரிங்ஸ் எடுத்துட்டு நீங்கள் ஒரே ஒரு ஸ்ப்ரிங் வைக்கலாம். ஸோ இதோட ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் என்ன இருக்குன்னா k1 + k2. இந்த ரெண்டு ஸ்ப்ரிங்ஸ் என்ன பண்ணுச்சோ அதே தான் இந்த ஸ்ப்ரிங்கும் பண்ணும், அதே ஃபோர்ஸ் இந்த ஸ்ப்ரிங் அப்ளை பண்ணும். இப்போ சீரீஸ் காம்பினேஷன் பாருங்க. நீங்க சீரீஸ் காம்பினேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸ்ப்ரிங் இல்லாமல் ஒரு ரோப் வைக்கலாம், ஒரு ரோப்புக்கு மாஸ் அட்டாச் பண்ணிடலாம். இந்த ரோப்போட மாஸ் நெக்லிஜிபிள், ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா இந்த ரோப்பில் நீங்கள் எந்த பாயிண்ட் வேணாலும் எடுத்துக்கோங்க, எந்த இடம் பார்த்தாலும் டென்ஷன், இந்த ரோப்பில் டென்ஷன் வந்து சேமாக இருக்கும். இங்கே பார்த்தாலும் இங்கே பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் டென்ஷன் வந்து mgக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த கீழே இருக்கிற வெயிட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். இங்கே வெயிட்டு தான் புல் பண்ணும். அதனால இந்த ரோப்பில் எவ்வளோ டென்ஷனான ஒரு ஃபோர்ஸ், என்ன ஃபோர்ஸ் இங்கே கிரியேட் ஆகும்னா mg ஃபோர்ஸ் இங்கே ஃபீல் பண்ண முடியும். இந்த ரோப் ஃபுல்லாகவே, இந்த ரோப்புக்கு மாஸ் இல்லைன்னா ஃபுல்லாகவே இந்த ரோப் ஃபுல்லாகவே டென்ஷன் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், mg இருக்கும். இதே ஐடியா தான் இங்கேயும் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ ரெண்டு ஸ்ப்ரிங்ஸ் வந்து ஒரே லைனில் கனெக்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு ஸ்ப்ரிங், இங்கே ஒரு ஸ்ப்ரிங், இங்கே ஒரு மாஸ் அட்டாச் பண்ணியிருக்காங்க. அட்டாச் பண்ண உடனே என்ன ஆகும், இந்த மாஸ் வந்து கீழே மூவ் ஆகும். லெட்ஸே இந்த மாஸ் வந்து எக்ஸ் டிஸ்டன்ஸ் மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த மாஸ் எக்ஸ் டிஸ்டன்ஸ் மூவ் ஆனால் இந்த ஸ்ப்ரிங்கும் ஸ்ட்ரெச் ஆகும், இந்த ஸ்ப்ரிங்கும் ஸ்ட்ரெச் ஆகும். இப்போ இந்த ஸ்ப்ரிங் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெச் ஆகும். லெட்ஸே அது வந்து x1 ஸ்ட்ரெச் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். இந்த ஸ்ப்ரிங்கும் கொஞ்சம் ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ இந்த ஸ்ப்ரிங் வந்து x2 ஸ்ட்ரெச் ஆச்சுன்னு வச்சுக்கலாம்.
இப்போது இது கொஞ்சம் கீழே வரும், இந்த ஸ்ப்ரிங்கும் கொஞ்சம் கீழே ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ அதுதான் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு x1 ப்ளஸ் x2. ஸோ இந்த ஸ்ப்ரிங் கொஞ்சம் ஸ்ட்ரெச் ஆகும், இதுவும் ஸ்ட்ரெச் ஆகும், ரெண்டும் சேர்த்து தான் இந்த மாஸ் வந்து டோட்டல் மாஸ் இது கீழமோ ஒரு நம்பர் வச்சு கூட பார்க்கலாம். இது வந்து லெட்ஸ் சே 2 சென்டிமீட்டர்ஸ் ஸ்ட்ரெச் ஆச்சுன்னா, இது வந்து ஒரு 3 சென்டிமீட்டர்ஸ் ஸ்ட்ரெச் ஆச்சுன்னா டோட்டலாக இந்த பிளாக் எவ்வளோ கீழே வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர்ஸ் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே எக்ஸ்டென்ஷன் இப்படி எழுதிக்கலாம் பாருங்கள், இது டோட்டல் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து x1 ப்ளஸ் x2. ஸோ இந்த ஸ்ப்ரிங் ஸ்ட்ரெச் ஆகுதுல்ல, கண்டிப்பாக இந்த ஸ்ப்ரிங் வந்து ஒரு ஸ்ப்ரிங்கில் ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். அது நம்ம இங்கே டென்ஷன் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம், இல்லாட்டி ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ்ன்னு சொல்லிக்கலாம். இப்போ இந்த ஸ்ப்ரிங்கில் ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும் கண்டிப்பாக. ஸோ இந்த ஸ்ப்ரிங்கில் ஒரு டென்ஷன் கிரியேட் ஆகும். அந்த டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து எவ்வளோ இருக்கும், k1 இன்டூ x1 அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த ஸ்ப்ரிங்லையும் ஒரு டென்ஷன் கிரியேட் ஆகும். அது எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து k2 இன்டூ x2 அப்படின்னு எழுதிக்கலாம். கண்டிப்பாக இந்த F1ம் F2வும் ஈக்குவலாக இருக்கணும், ஒரே டென்ஷன் தான் இருக்கணும். இந்த ஒயர் ஃபுல்லாக ஒரே டென்ஷன் தான் இருக்கும். டென்ஷன் எதனால வரும்னா இந்த mgனால வரும். ஸோ இந்த mg தான் இங்கே டென்ஷனே கிரியேட் பண்ணும், ஒரே டென்ஷன் கிரியேட் பண்ணிடும். இங்கே ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு டென்ஷன் இருக்காது, சேம் ஃபோர்ஸ் இந்த ஒயர் ஃபுல்லாக ஃபீல் பண்ண முடியும். ஸோ சேம் டென்ஷன் இருக்கும். இப்போ இந்த ஸ்ப்ரிங்கில் டென்ஷன் வந்து k2 x2, இந்த ஸ்ப்ரிங்கில் வந்து டென்ஷன் வந்து k1 x1. F1 இஸ் ஈக்குவல் டு F2ன்னு எழுதிக்கலாம். இதுல இருந்து k1 x1 இஸ் ஈக்குவல் டு k2 x2 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ இதுக்கு எஃபெக்டிவ் என்ன? ஸோ எஃபெக்டிவ்னா அது ரெண்டுத்தையும் எடுத்துட்டு இன்னொரு ஸ்ப்ரிங் வைக்கணும், ஆனால் ஒரே ஒரு ஸ்ப்ரிங்கை தான் வைக்கணும். இதுதான் எஃபெக்டிவ்னு சொல்லுவாங்க. இதுக்கு எஃபெக்டிவ் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம். இதுக்கு ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் வந்து k எஃபெக்டிவ் அப்படின்னு கூப்பிட்டுக்கலாம். இந்த மாஸ் எவ்வளோ ஸ்ட்ரெச் ஆச்சோ இந்த பிளாக்கும் அதே எக்ஸ் டிஸ்டன்ஸில் இங்கே ஸ்ட்ரெச் ஆகணும். அதனால இந்த ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கவனிச்சிங்கன்னா k எஃபெக்டிவ் இன்டூ எக்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் வந்து k எஃபெக்டிவ் இன்டூ எக்ஸ். கவனிங்க, இங்கே என்ன ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் இருக்கோ இங்கேயும் அதே ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் தான் இருக்கணும், சேமாக இருக்கணும். அதனால தான் ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதனால இங்கே F1 ஈக்குவல் டு F2, இங்கே என்ன ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் இருந்துச்சோ இங்கேயும் அதே டென்ஷன் தான் இருக்கணும். அதனால ஈக்குவல் டு என்னன்னு சொல்லிக்கலாம்னா F3 அப்படின்னு சொல்லிக்கலாம், ஈக்குவல் டு k எஃபெக்டிவ் இன்டூ எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா k எஃபெக்டிவ் தான் கண்டுபிடிக்கணும். அதை எப்படி கண்டுபிடிக்கலாமோ பார்க்கலாம். இது எல்லாத்தையுமே வேணா இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ இது எல்லாமே ஈக்குவல் டு இருக்குல்ல, வேணா இது வந்து ஈக்குவல் டு tன்னு வச்சுக்கலாம். இது வந்து டென்ஷன், சேம் டென்ஷன் தான் இருக்கணும். ஸோ அதனால எக்ஸ் பதிலாக நீங்கள் என்னன்னு போட்டுக்கலாம்னா இந்த மாதிரி t பை k எஃபெக்டிவ் அப்படின்னு போட்டுக்கலாம். ஏன்னா இங்கே எக்ஸ் அப்படி வைங்க, k எஃபெக்டிவ் அந்த சைடு அனுப்புங்க. ஸோ அது வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ ஈக்குவல் டு அதே மாதிரி x1 பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்னா சேம் t1 பை k1 சப்ஸ்டியூட் பண்ணலாம் பாருங்க. x2 பதிலாக t பை k2 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ இந்த டென்ஷன் கேன்சல் ஆகிடும் பாருங்க. அவ்வளோதாங்க. k எஃபெக்டிவ் என்ன வருதோ பார்த்தீங்கன்னா 1 பை k எஃபெக்டிவ் இஸ் ஈக்குவல் டு 1 பை k1 ப்ளஸ் 1 பை k2 அப்படின்னு வரும். ஸோ இங்கே சீரீஸில் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட்டோட k எஃபெக்டிவ் இப்படி கண்டுபிடிப்பாங்க. ரெசிப்ரோக்கல் ஆட் பண்ணால், ரெசிப்ரோக்கல்னா 1 பை k எஃபெக்டிவ் இஸ் ஈக்குவல் டு ரெசிப்ரோக்கல் ஆஃப் k1 அப்படின்னா 1 பை k1 ப்ளஸ் ரெசிப்ரோக்கல் ஆஃப் k2 அப்படின்னா 1 பை k2. எல்சிஎம் எடுத்திங்கன்னா k எஃபெக்டிவ் இஸ் ஈக்குவல் டு k1 k2 பை k1 ப்ளஸ் k2. ஸோ சீரீஸ் காம்பினேஷனில் என்ன சேமாக இருக்குன்னா டென்ஷன் ஆர் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் வந்து சேமாக இருக்கும். டென்ஷன் ஆர் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் சேமாக இருக்கும். பேரலல் காம்பினேஷனில் எக்ஸ்டென்ஷன் சேமாக இருக்கும். சீரீஸ் காம்பினேஷனில் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் சேமாக இருக்கும். k எஃபெக்டிவ் வந்து இப்படி கண்டுபிடிப்போம். இந்த ப்ராப்ளம் பாருங்கள், இங்கே 3 ஸ்ப்ரிங்ஸ் இருக்குது, இப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு மாஸ் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. எஃபெக்டிவ் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் இது கவனிங்க, இந்த 2 ஸ்ப்ரிங்ஸுமே பேரலல்னு சொல்லுவோம், ஏன்னா சேம் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்துக்கும் எஃபெக்டிவ் கண்டுபிடிங்க. பேரலல்ல இருந்துச்சுன்னா எஃபெக்டிவ் வந்து k எஃபெக்டிவ் இஸ் ஈக்குவல் டு k1 ப்ளஸ் k2 அப்படின்னு போட்டுக்கலாம். k ப்ளஸ் k 2k அப்படின்னு வரும். இது ரெண்டுத்துக்கும் கம்பைன் பண்ணிங்கன்னா எஃபெக்டிவ் பாருங்க இப்படி இருக்கும். அப்புறம் கீழே இன்னொரு ஸ்ப்ரிங் இப்படி இருக்கும். இது பாருங்க, இதுக்கு ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் 2k, இதுக்கு ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் வந்து k. இப்போ மறுபடியும் இது ரெண்டுத்துக்கும் பாருங்க, ரெண்டுமே சீரீஸ், ஒரே லைன்ல இருக்கு பாருங்க. இது ரெண்டுமே சீரீஸ். அப்படி இருந்துச்சுன்னா k எஃபெக்ட் என்ன போட்டுக்கலாம்னா ரெசிப்ரோக்கல் ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி k எஃபெக்ட் வந்து இந்த மாதிரி போட்டுக்கலாம். k1 k2 பை k1 ப்ளஸ் k2. ஸோ 2k இன்டூ k பை 2k ப்ளஸ் k 3k. ஸோ 2k பை 3 அப்படின்னு வரும். ஸோ இதுதான் எஃபெக்டிவ் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட். ஸோ இது மூணுத்தையும் எடுத்துட்டு
நீங்கள் ஒரே ஒரு ஸ்ப்ரிங்கை வைக்கலாம். ஸோ அது இதுக்கு ஈக்குவலண்ட் இந்த ஸ்ப்ரிங் தான். இதுக்கு ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் என்னன்னா 2k/3 அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ இதுக்கு டைம் பீரியட்னு கேட்டால் இப்போ ஒரே ஒரு ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் தானே, ஒரே ஒரு ஸ்ப்ரிங் தான் இருக்குது. இப்போ இதுக்கு டைம் பீரியட் வந்து சிம்பிளாக 2π × √m/k. எப்போதுமே இந்த ஃபார்மில் தான் யூஸ் பண்ணுவோம். 2π × √m/k. ஸோ 2π × √m/k எஃபெக்டிவ். இங்கே k எஃபெக்டிவ் போடணும். அது என்ன இருக்குன்னா 2k/3. ஸோ பேசிக்கலி இங்கே k எஃபெக்டிவ் போடணும். ஸோ இந்த மொத்த ஸ்ப்ரிங்ஸ் எடுத்துகிட்டு ஒரே ஒரு ஸ்ப்ரிங் வைப்பீங்க. அதோட ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் தான் இங்கே போடணும் டைம் பீரியட் கேட்டால். அது வந்து இங்கே 2k/3 வருது. இது வந்து இப்படி போட்டுக்கலாம் 2π × √3m/2k.